தமிழ்நாடு மற்றும் இந்திய புவியியல். தென்னிந்தியாவின் மிக நீளமான ஆறு எது? கோதாவரி. தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் எது? சிவகாசி. இந்தியாவின் முதல் சூரிய சக்தி கிராமம் எது? மோதேரா, குஜராத். தீபகற்ப இந்தியாவின் உயர்ந்த சிகரம் எது? ஆனைமுடி. தமிழ்நாட்டில் காற்றாலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? கன்னியாகுமரி. முப்பந்தல் பகுதி. இந்திய அரசியலமைப்பு மற்றும் நிர்வாகம். பாலிட்டி மற்றும் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்திய அரசியலமைப்பின் 42வது திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1976ஆம் ஆண்டு. இதனை குட்டி அரசியலமைப்பு என்பர். தகவல் அறியும் உரிமைச் சட்டம் RTI இந்தியாவில் அமலுக்கு வந்த ஆண்டு எது? 2005 அக்டோபர் 12. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளவு? 6 ஆண்டுகள். இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? VS ரமாதேவி. நிதி ஆயோக் அமைப்பின் தலைவர் யார்? இந்திய பிரதமர். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். மனித உடலில் இரத்த சிவப்பணுக்கள் உருவாகும் இடம் எது? எலும்பு மஜ்ஜை, போன் மேரோ. மின்னணுவியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் இந்திய நகரம் எது? பெங்களூரு. நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை? வைட்டமின் B மற்றும் C. செயற்கை மழை பெய்ய வைக்க மேகங்களின் மீது தூவப்படும் வேதிப்பொருள் எது? சில்வர் அயோடைடு. நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய உலகின் முதல் விண்கலம் எது? சந்திரயான் 3. வரலாறு மற்றும் சமூக அறிவியல். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் ஊர் எது? கோயம்புத்தூர். முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? 1526ஆம் ஆண்டு. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே மிக குறைந்த தூரம் இருக்கும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அண்மை நிலை.